உள்ளே என்ட்ரு ஆக போகிறேன்டா. பாண்டிச்சேரியில் என் கால் எடுத்து வைக்க போகிறேன். வந்துருச்சு பாண்டிச்சேரி. ஏ அச்சக்கா, பாண்டிச்சேரியில் காலை வச்சுட்டேன். வழி தெரியல அப்படின்னு வந்தால் கூட நான் யார்கிட்டச்சும் கேட்டு போவேனே தவிர இந்த கூகுள் மாத்தாச்சியை பார்த்து போக மாட்டேங்க. பார்க்கலாம், இன்றைக்கி கூகுள் மாத்தாச்சா நானும் ஒரு கை பார்க்கறதான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ எல்லாம் ஒரு வேலைக்கு போகிறாங்களே, நம்மளும் ஒரு வேலைக்கு போகிறோம். நம்ம என்ன வேலைக்கு போகிறோம்? நம்ம யூடியூப்பர் அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான். ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கிருத்விக். ஆக்சுவலாக டுடே விளாக்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருவண்ணாமலை டு பாண்டிச்சேரி நான் ஸ்டாப் ரைட் தாங்க பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பிளான் சென்னையிலேருந்து எதுக்கு கிளம்பி வந்தோன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண முடியல. சென்னையிலேருந்து நம்ம ஜவார் ஹில்ஸ் ட்ரிப் கிளம்பி வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வர வழியில் ஃபுல்லாக மழை. நைட்டில் தான் கிளம்பணும். அங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்த நேரமோ நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண நேரமோ என்னவோ தெரியல, நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே ரைன்ஸாக வந்துட்டு இருந்து நான் கோப்ரோக்கு வாட்டர் கேச்சரை கொண்டு வரலையா. ஸோ ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோவும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன குட்டி குட்டி கிளிப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை போஸ்ட் பண்ணலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன ரைட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை டு பாண்டிச்சேரி ரைட் தான் போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரியில் ஒரு சும்மா சின்ன ஒரு பார்ட்டி இந்த மாதிரி என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்ருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதனால் இங்கேருந்து நம்ம பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். இப்போது எந்த வழியில் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவலூர்பேட்டை, மலையனூர், வளத்தி, செஞ்சிலேருந்து திண்டிவனம் போயிட்டு திண்டிவனம்லேருந்து பாண்டிச்சேரி போகிறோம். ஸோ இதுதான் பிளானாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு. பாண்டிச்சேரியில் போயிட்டு போகிறதான் போகிறோம். பாண்டிச்சேரியில் என்ன ஸ்பெஷல்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நம்ம அந்த வேலைக்காக போகல, போகிறேன்னு முடிவாயிருச்சு. கண்டிப்பாக பீச்சில் போகிறோம். பீச்சை சுற்றி பார்த்துட்டு தான் வரோம். பாண்டிச்சேரியில் ஒரு 4-5 கிளிப்பாச்சு எடுக்கிறோம் பாண்டிச்சேரியில். ஓகே ஓகே. ஸோ எதனால் இப்போ பிளான் திடீர்னு பாண்டிச்சேரி மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜவார் ஹில்ஸ் கண்டிப்பாக ட்ரிப் போகிறோம். பட் இன்றைக்கி இல்லை, அதை நம்ம நாளைக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் போடலான்னு யோசித்தேன். பட் அதெல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட்டுனே புரியாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம ஜவார் ஹில்ஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைன் பை லைனாக அப்டேட் பண்ணலாம். அப்படி திருவண்ணாமலை கிளம்பி வந்த அந்த ட்ரிப் வீடியோவை நான் கிளிப்பை அப்டேட் பண்ணாத ரீசன் இதனால தான். வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யாராச்சும் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. முடிஞ்சால் லைக் பண்ணிவிடுங்க, முடியலனா கமெண்ட் பண்ணிவிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுங்க. நீங்கள் எதை பண்ணாலும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க வேறு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணமோ இல்லையோ அதுக்குள்ளே 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டானுங்க. இருங்கடா எடுக்கிற. யாரா இவன் சும்மா பிரேக் போட்டுன்னு வரான். ஐயா ரோடு போடுறாங்க. இதுதான் பெரியவங்க சொல்கிறது, பஸ்ஸு பின்னாடி போகிறப்ப ஹெல்மெட் போடாமல் போகாதரா. இதுதான் பெரியவங்க சொல்கிறது, பஸ்ஸு பின்னாடி போகிறப்ப ஹெல்மெட் போடாமல் போகாதரான்ட்டு. அப்போ புரியல, இப்போ புரியுதுங்க. ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக மண் அடிக்கும் போல் ஹெல்மெட் போடாமல் போனால். பார்த்தீங்களா ரோடு போகிறாங்க. ஐயா ஆக்சுவலாக நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சு தாண்டி போயிட்டுருக்கீங்க. பாண்டிச்சேரி ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம். எதனால் போகிறோம், எதுக்காக போகிறோன்னு சொல்லிட்டு பிஃபோர் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. சாரி, பிஃபோர் கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க. நீங்கள் இருந்தாலும் கேட்டாலும் ஒன்ஸ் அகெயின் சொல்லுவேன். ஏன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் இல்லை. ஸோ அதனால் அதுக்காகவே திரும்ப சொல்லிகிட்டு இருக்கலாம். ஸோ தப்பு இல்லை தாங்க. இப்போ தான் செஞ்சு தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் பாண்டிச்சேரியை நெருங்கி விடுவோம் என்று கணிக்கப்படுகிறது. என்னடா வான்னு ஏறிங்கன்னா நாட்டார்மங்கள்லாம் தாண்டி போயிட்டுருக்கீங்க. இந்த ஊர்லாம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவண்ணாமலை சைடு செஞ்சு சைடில் இருக்கீங்களா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கு நல்லா தெரியும். போவோம், பாண்டிச்சேரி போகிறோம், மஜா பண்ணுறோம். அது ஒரு ஃபார்மோட தான் போயிட்டுருக்கோம். அடே ஓரம் போங்கடா. நான் வேறு கூகுள் மேப்பே இல்லாமல் வழியில் இப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணி போயிட்டுருக்கோங்க. என்ன சேலஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூகுள் மேப்பே பார்க்காம வெளியில் இருக்க போர்டை வச்சு பார்த்து நம்ம இப்போ போகிறோம் பாண்டிச்சேரிக்கு. இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல.
பட் ஸ்டில் ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். பார்ப்போமா. அப்படி சப்போஸ் இக்கட்டான சூழ்நிலை வந்தால், இக்கட்டான சுச்சுவேஷன் எனக்கு வழி தெரியல அப்படின்னு வந்தால் கூட நான் யார்கிட்டச்சும் கேட்டு போவேனே தவிர இந்த கூகுள் மாத்தாச்சியை பார்த்து போக மாட்டேங்க. பார்க்கலாம், இன்றைக்கி கூகுள் மாத்தாச்சா நானும் ஒரு கை பார்க்கறதான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ பாண்டிச்சேரி போகிற வரைக்கும் நோ கூகுள் மேப், இன்னும் அவங்க கசின் மொபைல் ஸ்டாண்டு ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணாமலே இப்போ பாண்டிச்சேரி போகிறோம். போவோமா? போவோம். வழியாக நம்ம நேரத்துக்கு பரவாயில்லைங்க, சீக்கிரமாகவே நம்ம திண்டிவனத்தை ரீச் பண்ணிட்டோம். திண்டிவனத்துலேருந்து இப்போ நம்ம பாண்டிச்சேரி தான் போயிட்டுருக்கோம், பாண்டிச்சேரி ரோட்டில் தான். பட் ஆனால் இன்னும் நம்ம சிட்டியை விட்டு கிராஸ் பண்ணலை. கிராஸ் பண்ணாமல் சிட்டி உள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதனால தான் இப்படி இருக்குது. பைபாஸ் போயிட்டா ஸ்மூத்தாக போயிடும். எல்லோரும் காலையிலே நல்லா பரபரப்பாக எங்கேயோ போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னா தெரியல. நம்மளும் போவோம். எல்லாம் ஒரு வேலைக்கு போகிறாங்களே, நம்மளும் ஒரு வேலைக்கு போகிறோம். நம்ம என்ன வேலைக்கு போகிறோம்? நம்ம யூடியூப்பர் அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான். இன்னும் பாண்டிச்சேரிக்கு 40 கிலோமீட்டர் இருக்கான். காரைக்காலும் இந்த சைடில் போகலாமா? 172, சென்னை 125. ஆக்சுவலாக சென்னை போனோம், பட் ஆனால் இப்போ இல்லை, நம்ம பொறுமையாக போகலாம். இப்போ பாண்டிச்சேரி போகலாம். சென்னை ஃப்ரிட்ஜே பரவாயில்லப்பா, அங்கே குட்டி குட்டியாக இருக்கியா இங்கே ஃப்ரிட்ஜெல்லாம். ஆல்மோஸ்ட் நம்ம பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். நமக்கும் பாண்டிச்சேரிக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐ திங்க் எக்ஸாக்டாக சொல்ல போனால் இன்னும் 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் நம்ம எத்தனை நிமிஷத்தில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒன்று வச்சு பார்ப்போமா? வேண்டாம்ப்பா, இப்போ தான் நியூஸ்லாம் பெரிய விஷயமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹை ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூலாம் வந்துச்சு. ஸோ நமக்கு எதுக்கு வீண் வம்பு, நம்ம வழியை நம்ம பார்த்துட்டு போவோம். உள்ளே என்ட்ரு ஆக போகிறேன்டா. பாண்டிச்சேரியில் என் கால் எடுத்து வைக்க போகிறேன். வந்துருச்சு பாண்டிச்சேரி. ஏ அச்சக்கா, பாண்டிச்சேரியில் காலை வச்சுட்டேன். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.